வணக்கம். இந்த யூடியூப்ல மாரிதாஸ்ன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் இவனுக்கு எதையாவது யாரையாவது பத்தி பேசுறது அவனோட வேலையே. இவன் இப்ப பேசியிருக்கான், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 300 கோடி வாங்கிட்டு திமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இவன் தான் வாங்கி கொடுத்தான். ம்? ஏன்டா ஆதாரம் இல்லாம எப்படிடா இப்படி பேசுறீங்க? அவதூறு பேசுறீங்க? நீ எதுவும் வாங்கி கொடுத்தியா? புரோக்கரா இருந்தியா நீ பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு? 300 கோடி வாங்கி 300 கோடி கொடுத்துருக்குறாங்க. 300 கோடி கொடுத்துருக்காங்க. ஆதாரம் இல்லாமல் பொது வெளியில் பேசக்கூடாது. மாரிதாஸ் அவருக்கு மறுபடியும் கேட்கிறேன், உனக்கு என்னடா ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருந்தால் நீ இந்த பேட்டி கொடுக்குற யூடியூப் சேனல்ல அதில் போடுற ஆதாரத்தை வீடியோ ஆதாரம் இருக்கா, இல்ல வேற எதுவும் ஆதாரம் இருக்கா? இருந்தா போடு. இல்லைன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பத்தி பேச எதுக்குடா பேசுறீங்க? எவனை கேட்டாலும் கதறாங்க. 10 சீட்டு கொடுத்தா ஏன் நீங்க ஏன்டா கதறீங்க? ஆளாளுக்கு பணம் போயிடுச்சு பணம் போயிடுச்சுங்கிறீங்க, 10 சீட்டுங்கிறீங்க. என்னடா என்ன உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க ஏன் இதை பதறீங்க? அதே போல நம்ம இந்த டிவிக்கிறேங்கிறாங்க, டிவிக்கு அதை பத்தி நம்ம பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சோம். ஆனா இந்த ஆதவ இருக்காம நெடுங்கால அவன் என்னடானா அண்ணன் திருமாவோட தேமுதிக நேத்து தேமுதிகவுக்கு 10 சீட்டு, திருமாவுக்கு 8 சீட்டு. டேய், உன் வேலை என்னமோ அதை பாடுறா. இவரு யோக்கியம் மாதிரி. ஏன்டா நேத்து அப்ப நேத்து ஏன்டா திருமாவளவன் நீ திமுக இருந்த அப்படி திருமாவளவன் போனேன் விடுதலை சிறுத்தைகளுக்கு. அங்கேயாவது நீ விசுவாசமா இருந்தியா? நேத்து விஜய்கிட்ட ஓடுனியாடா? அப்ப நீ நேத்து விஜய்கிட்ட போய் நீ பேரம் பேசிட்டு போன. நீயே லாட்டரி சீட்டு விற்கிற, உனக்கு இவ்வளவு இத்தனை கோடி ரூபாய் பணம் எப்படி வந்துச்சு? லாட்டரி டிக்கெட்டு விற்கிற புரோக்கர். சரியா? அதை நீ மறந்தாங்க. தேசிய முற்போக்கு திராவிடத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னோட அருகதை இருக்கு? பேசாதடா. உங்க தலைவர் யோக்கியமானவரன் பாடுறா. சரியா? நான் உன் தலைவரோட பெர்சனல் வாழ்க்கையை பத்தி நான் பேச விரும்பல. ஆனால் இந்த உலகத்திலேயே பெற்ற தாய்க்கு, பெற்ற தந்தைக்கு கடன் கொடுத்த ஒரே தலைவர் உங்க தலைவர் தான். அதே போல மனைவிக்கு, மகனுக்கு, மகளுக்கு, குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே கடன் கொடுத்த ஒரே தலைவர் உங்க தலைவர் தான். அதை மறந்துடாது. சரியா? அதே போல யோக்கிய மாதிரி பேசக்கூடாது. உங்க தலைவர் நீட் அப்படிங்கிறத நீட்டை ஒழிப்போம், ரைட்டு. அந்த நீட்டுனால தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு மாணவி அனிதான்ற ஒரு மாணவியை போய் பார்க்கிறாரு. ஆதரவு, இந்த குடும்பத்துக்கு ஆதரவு கொடுப்பார். ஆனால் அதே வருடம் அந்த நீட்டு தேர்வு கோச்சிங் சென்டர் ஒண்ணு இருக்கு. அந்த கோச்சிங் சென்டருக்கு பார்ட்னர் ஆகிறார். இது வெளியில நீட்டை ஒழிப்போம் அப்படின்றாரு. ஆனா நீட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு தொடங்கப்பட்ட ஒரு சென்டருக்கு, பிரைவேட் சென்டர், அது பணம் வாங்கிக்கிட்டு லட்சக்கணக்கில் வாங்கி சொல்லி கொடுக்குறாரு. அந்த நிறுவனத்தில் இவர் பார்ட்னர். அதுக்கு 20 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஆதாரம் அவர் அபிடவிட்ல, எலெக்ஷன்ல அபிடவிட்ல இருக்கும். அந்த நிறுவனத்தோட பேரு கோகிலாம்பாள் கல்வி அறக்கட்டளை. அதுக்கு அவர் 20 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. சரிங்களா? 20 கோடி ரூபாய் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இவர் அது கோகிலாம்பாள் நீட் அகாடமி. அதுக்கு பேர் கோகிலாம்பாள் நீட் அகாடமி. நாங்க நீட்டை ஒழிப்போம்னு சொல்லி கொடுக்கிறோம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நீட்டுக்கு சொல்லி கொடுக்கிற கோச்சிங் சென்டர், பிரைவேட் கோச்சிங் சென்டர். அந்த கோச்சிங் சென்டர் பேரு கோகிலாம்பாள் அகாடமி. நீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அவரு அதுல 20 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்ப மக்களை எப்படி ஏமாத்துறாருன்னு பாருங்க. ஒரு ஏமாற்று பேர் வழி. அதே போல மக்களை சந்திக்க பயந்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கும் ஒரு தலைவர். நான் தெரியாம பேசுறேன். காணாமப்பட்ட ஒரு முதலமைச்சர் ட்ரெயின்ல வராரு, பிளைட்ல வராரு, பொது பிளைட்ல வராரு. இவரு சென்னையில இருந்து எங்க போனாலும் தனி விமானம், டெல்லிக்கு போனாலும் தனி விமானம். இப்படி
அதாவது கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஆட்சிக்கு வரல. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே இப்படி ஒரு தனி விமானம் அப்படின்னு சொகுசாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் விஜய் அவர் நாளைக்கு மக்களை எப்படி சந்திப்பார்? சொல்லுங்க பார்ப்போம். மக்களை சந்திக்க எவ்வளவு இறங்கி வருவாரா? அஹ்? கிராமங்கள் தோறும் வருவாரா? தேமுதிக பத்தி பேசுறாங்க, ஆதி வேற ஆதவ இருக்கலாம். 2005 தேமுதிக தொடங்கியவுடன் கேப்டன் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மூலை முடுக்கெல்லாம் அனைத்து கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் சென்றவர் கேப்டன் அவர். ஒரு குக்கிராமம் இருக்கும், அங்க போனாருன்னா 10,000 பேர் கூடுவான். இன்னைக்கு வந்து டோன் ஷாட் அதை வச்சு இதை வச்சு 10,000 பேர் 20,000 பேரை வச்சு போக்கஸ் பண்ணீங்கடா டே. அன்னைக்கெல்லாம் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது 25 லட்சம் பேர். அதே போல கேப்டன் வந்து ஒரு மாவட்டத்துல உங்களை மாதிரி இல்ல, ஒரு மாவட்டத்துல ஒரு இடம் கிடையாது, ஒரு மாவட்டத்துல 50 இடத்துல பேசுவார். 50 இடத்துலயும் பல்லாயிரக்கணக்கான மக்கள், ஒவ்வொரு இடத்துலயும் பல்லாயிரக்கணக்கான மக்கள். ஒரு ஒன்றியத்துல 4 இடம் 5 இடம், ஒரு தொகுதிக்கு 10 இடம். இப்படி வந்து மக்களை சந்தித்த தலைவர். எங்க உங்க தலைவர் வந்து சந்திக்க சொல்லி பார்ப்போம், இறங்கி வர சொல்லு பார்ப்போம். பவுன்சர் தலைவன்னா அப்படி இறங்கி இல்லை, மக்கள்கிட்ட நடக்கணும். ஏன்னா மக்கள் அந்த பிச்சர்ஸ தின்ற போறாங்களா, சாப்பிட போறாங்க, அவ்வளவு ஒன்றும் கிடையாது. தில்லா இருக்கும். மக்களை இறங்கி சந்திக்காத ஒரு தலைவர் நீ வந்து மக்களுக்கு வந்து செய்ய போறியா? ஊனா சொல்லிக்கிறாங்கப்பா. இவர் வந்து உச்சத்துல இருக்கும்போது சினி ஃபீல்ட விட்டுட்டு வந்தாரா? டேய், எங்க கேப்டன் அவர்களும் 52 வயசுலதான் கட்சி ஆரம்பிச்சார். அப்படியே சினி ஃபீல்ட்ல பீக்ல இருந்தாரு. அப்படியே ஃபீல்ட விட்டுட்டு நடிகர் சங்க தலைவரா இருந்தாரு. அந்த தலைவர் பதவியை நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன், நான் பொதுவான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் பதவியும் ராஜினாமா செய்து விட்டு திரையுலகத்தை விட்டு வந்த ஒரே தலைவர் வந்து கேப்டன் அவர்கள்லாம். ஏன்னா இவர் தான் வந்து இன்னைக்கு வந்து விட்டுட்டு வராதே. அன்னைக்கு கேப்டன் 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பீக்ல இருக்கும் போதே வந்து சினிக்குள்ள விட்டு வெளியே வந்தவரை கட்சி ஆரம்பிச்சு ஒரே காரணத்திற்காக மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக. இன்னைக்கு வந்து ஆகுனா வந்து நாங்க வந்து அதை விட்டுட்டு வந்தோம், இதை விட்டுட்டு எதுக்கு வர்றா, உன்னை யார் விட்டுட்டு வர சொன்னா? கேப்டன் என்னைக்காவது கூட சொல்லியிருக்கிறாரா நான் வந்து இவ்வளவு வருமானத்தை விட்டு போட்டு மக்களுக்காக வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரா? மக்களுக்காக கேப்டன் செய்ததுல வந்து லட்சத்துல ஒரு 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 மடங்கு நீ செஞ்சிருக்க சொல்லு பார்ப்போம். இதே கேப்டன் இல்லைன்னா இந்த விஜய்ங்கிறவர் பீசன்று சீசன்று எல்லாத்துலயும் தெரிஞ்சிருப்பாரா? வாய்ப்பு கொடுக்கலன்னா நீ இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமா? தேவையில்லாம இந்த தாவேக்காரன் தேவையில்லாம வந்து இல்ல வந்து தேமுதிகவுக்கு பேசுறத மரியாதை நிப்பாட்டிக்கணும். சரியா? தேமுதிக பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். தகுதி இல்லாதவன் நீங்க பேசக்கூடாது. இனிமேலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பற்றி டிவிக்கு நிர்வாகிகளோ வருதுனாவோ எவனும் பேசுறதுக்கு தகுதி இல்லை. அதனால இனிமேல் வந்து இதோட நிப்பாட்டிக்கீங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பற்றி பேசுவதை இதோட நிறுத்திக்கீங்க. நாங்க வந்து கேப்டனுடைய தொண்டர்கள். கேப்டன் எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளி. எங்களுக்கு வந்து கேப்டன் வந்து எப்படி இருக்கணும் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆனா அவங்க தலைவர் அப்படி உங்களுக்கு மட்டுமா பாதுகாப்பு கொடுப்பாங்க? எல்லாத்துக்கும் என்ன பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அதைதான் உங்களுக்கும் கொடுப்பாங்க. அதை விட்டு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை. இறங்கி வா, கிராம கிராமம் போ. அப்புறம் வந்து உனக்கு வந்து போடுறதுக்கு இவ்வளவு கூட்டம்லாம் வராது. வெளியில வராம ஒரு நாள் வர்றதுனால பக்கத்துல இருக்க மாவட்டம் பல மாவட்டங்கள்ல இருந்து ஆள் வந்துடுறேன். வந்துட்டு திருச்சியில இருந்தா இங்க திண்டுக்கல்ல இருந்து, கரூர்ல இருந்து, திருச்சியில இருந்து, பெரம்பலூர் இருக்கிறவன் பூரா அங்க வர்றேன். ஈரோடு முடிச்சுட்டு வந்தா எல்லாரும் கூடயே வரேன் கரூர். இப்படி இந்த ஒரு தலைவர் வந்து ஏதாவது எதா இருந்தாலும் வந்து திமுக ஏதோ ஏதோ ஆதவர்ஜுனா அவர்களே நேற்று கூட பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி விரிவாக்கத்துல ஏதோ பாட்டிலாம் அடிச்சிட்டாங்க. அது வந்து ஸ்டாலின் தான் வந்து அடிச்சாரா? திமுக தான் அடிச்சா? ஏன்டா எது எடுத்தாலும் திமுக வேற உங்களுக்கு விதை விதையாதா? ஆதாரம் இருந்தா பேசுங்க, ஆதாரம் இல்லாட்டின்னு பேசாதீங்க, ஆதாரத்தோட பேசுங்க. சரியா? அதை விட்டு போட்டு எதை எடுத்தாலும் திமுக. நீங்க என்ன தும்முனா கூட திமுகவா? என்னங்கப்பா? அதாவது பேசணுங்கிறதுக்காக எதையும் பேசக்கூடாது. அதே போல வந்து ஒரு முதலமைச்சரை வந்து விமர்சனம் பண்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. நீ எல்லாம் வந்து ஆதரவு வந்து ஒரு முதலமைச்சரை பத்தி என்னெல்லாம் நீ பேசுற? உன்னைய வந்து யாரும் கண்டுக்கிறது நீ பெரிய அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரில் யாரையும் உன்னை கண்டுக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். இருந்தாலும் பொது விலையில் பேசும்போது
ஒரு முதலமைச்சர் எப்படி பேசணும், மக்களை எப்படி பேசணும், அப்படிங்கிற ஒரு தலைவர்கள் எப்படி பேச வேண்டும் என்ற வரைமுறை இருக்கிறது. அந்த வரைமுறைகளை தான் பேசணும். சரியா? மாதவர்கள் அவர்களே, நீங்க தான் இப்ப உங்க தொண்டர்கள் அதை விட மோசமா இருக்காங்க. பார்த்து அடுத்தவங்களை விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி வந்து உங்களை நீங்க பார்த்துக்கங்க. அப்புறம் அடுத்தவங்களை பத்தி விசாரிங்க. சரியா? விமர்சனம் பண்ணுங்க. இதோட பாட்டிங்க. சரியா? தேமுதிக பத்தி நம்ம பேசணும். நன்றி, வணக்கம். கர்ச்சிக்கும் சிங்கமடா, குணத்தில தங்கமடா, அண்ணன் என்றும் ஏழைகளின் மன்னனடா, ஆசி வழங்கும் கலியுக